பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பயிற்ச ராகுவே கேதுவே நமோ நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏப்ரல் மாத பலன்கள். வழக்கம் போல தான் 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ வரும், பாருங்க. இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். சூரிய பகவான் 14ஆம் தேதி மேச வீட்டுக்கு வந்துடுவார். 13ஆம் தேதி வரைக்கும் மீன வீட்டில் இருப்பார். 14ஆம் தேதி மேச வீட்டுக்கு வந்துடுவார். இது சூரியனுக்கு உச்ச வீடு. மேச வீடு சூரியனுக்கு உச்ச வீடு. குரு பகவான் ஆல்ரெடி இந்த மாத இறுதியில தான் பயிற்சி ஆவார். அது வரைக்கும் அந்த ரிஷபத்தை தான் இருப்பார் அவர். செவ்வாய் பகவான் கடகத்துல தான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. அது நீச்சம் சொல்றது, அதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். அதே மாதிரி கேது பகவான் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே இங்கே தான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து சனி பகவான் ஆல்ரெடி மார்ச் 29 மாறிட்டாரு திருக்கணித பிரகாரம். வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் 1 வருஷம் ஆகும். ஆனால் நம்ம சனி மீன வீட்டில் இருக்கிறதா வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஏன்னா சனி பகவானே ஒரு ஸ்லோ பிளானட் தான், மெதுவா நகருங்கிறாங்க. அது மட்டும் இல்ல, எந்த ஒரு கிரகமும் ஒரு வீட்டுல நகரத்துக்கு முன்னாடியே அதனுடைய பயணத்தை, அதனுடைய வேகத்தை நடத்தும். இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா ராகு ஏப்ரல் லாஸ்ட் மே மாசம் தான் வருவாரு. ஆனா இப்பவே கும்பத்துல இருக்கிற மாதிரி அதனுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. அப்படித்தான் கிரகங்களுடைய பயிற்சியே இருக்கு. ஆனா அதெல்லாம் ரொம்ப டீப்பா போனா உங்களுக்கு புரியாது. ஏன்னா நம்ம பேசுறதே கோச்சார பலன்கள் தான். சாதகமா இருந்தாலும் பாதகமா இருந்தாலும் 20% தான். ரொம்ப அக்யூரேட்டா வேணும்னா உங்க இண்டிவிஜுவல் ஜாதகம் தான் கரெக்டா இருக்கும். அதனால நம்ம ரொம்ப டீப்பாலாம் போக வேண்டாம். பொதுவான பலன்கள் இந்த மாசம் இந்த கிரகங்கள் இப்படி இருக்கு. ரைட். இந்த மாசம் என்ன விசேஷம் அப்படின்னா, 11ஆம் தேதி பங்குனி உத்தரம். பங்குனி உத்தரம் அப்படின்னா முருகனுக்கு 6 படை வீடுகள்லையும் நாடு முழுவதும் இருக்கிற முருகன் கோவிலில் மிகப்பெரிய விசேஷம். பால் காவடி, பன்னீர் காவடி, அன்னதானம், நல்ல விசேஷம். அந்த பங்குனி உத்தரத்தை கொண்டாடக்கூடிய நமது நாட்டு மக்கள் அனைவருக்கும் நம்மளுடைய பணிவான அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். அந்த முருகன் அருள் அத்தனை பேருக்கும் கிடைக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி தமிழ் சித்திரை வருடப்பிறப்பு, வருஷப்பிறப்பு, விசுவாவுச வருஷம் அப்படின்னு இதுக்கு பேரு. இந்த தமிழ் புத்தாண்டு நாட்டு மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கணும்னு உங்களுக்காக நான் வணங்கும் அந்த அண்ணாமலையார் உண்ணாமலை தாயை வேண்டுகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி அட்சய திருத்தியை. அட்சயம்னா அள்ளக்கூடியது, வளரக்கூடியதுன்னு அர்த்தம். அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கினா தங்க மலரும் சொல்றது. அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் மட்டும் இல்லை, வீட்டுக்கு தேவையான சுப பொருள் எது வாங்கினாலும் வளரும். இன்னைக்கு தங்கம் விற்கிற விலைக்கு கிட்டக்கே போக முடியாது. இருந்தாலும் வாய்ப்பு இருக்கிறவங்க, விருப்பம் இருக்கிறவங்க தங்கம் வாங்குங்க, வெள்ளி வாங்குங்க, இல்லை வேற ஏதாவது சுப பொருட்கள் வீட்டுக்கு வாங்குங்க. அந்த அட்சய திருதிய வாழ்த்துக்களும் நம்மளுடைய யூடியூப் நேயர்களுக்கு வழங்குகிறோம். அடுத்த நேயர்கள் இப்போதான் நம்மளுடைய சேனலை முத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்க. எனக்கிட்ட யாராவது ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், ஜாதகம் பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த வீடியோக்குள்ள விரிவாக போவோம். மீண்டும் நான் வணங்கும் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய், நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான், என் தாய் தந்தையரை வணங்கி இந்த மாதங்கள், இந்த பலன்கள் அத்தனையும் உங்களுக்கு நன்மையே நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய. இப்போ நம்ம மிதுன ராசியை பார்ப்போம். மிதுன ராசி அப்படின்னா புத பகவானுடைய ராசி. அது கணக்கர், ஆடிட்டர் ராசி. நான் வச்சிருக்கேன் பேர், ஆடிட்டர், கணக்கர், ஆசிரியர், நிறைய பேர் இருக்காங்க. மிதுன ராசிக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான பலன் கிடைக்க போகுது. என்னன்னு பார்க்கலாம். 10ஆம் இடம் வலுத்திருக்கு, 11ஆம் இடம் வலுத்திருக்கு, 5ஆம் இடம் வலுத்திருக்கு, 9ஆம் இடம் வலுத்திருக்கு. ராசி நீங்க நல்லா இருக்கீங்க. 4ஆம் இடம் சுகம், உங்க அம்மா. எத்தனை இடமும் நல்லா இருக்கு. என்ன சார் கிரகமே இல்லை நல்லா இருக்குங்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ராசிநாதன் புதன். 4ஆம் இடம் அம்மாவை சொல்றது புதன், உங்க சுகத்தை சொல்றது புதன், உங்க வண்டி வாகனங்களை சொல்றது புதன். அவர் எங்க இருக்காரு? 10ஆம் இடத்துல பலமா இருக்காரு. 10னா கேந்திரம், பலமா இருக்காரு. யார் கூட சேர்ந்திருக்காரு? சுக்கிரனோட சேர்றாரு. சுக்கிரன் யாரு? 5ஆம் வீட்டு அதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினு சொல்ற சுக்கிரன் உச்சமா இருக்காரு. அவரோட உங்க ராசிநாதன் சேர்ந்துட்டாரு. அடுத்து திரிகோணாதிபதி யாரு?
பாக்கியாதிபதி அப்பா எதை வேணாலும் சொல்லலாம், சனி பகவானோடையும் சேர்ந்துட்டாரு. அப்ப நீங்க 5, 9 நீங்க உங்க அம்மா பிள்ளைங்க அப்பா எல்லாம் கூப்பிட்டா 10ஆம் இடத்துல வலுவா இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப இது ஒண்ணு போதும்ல சார். 4 பிள்ளர் தான் ஒரு வீட்டுக்கு அஸ்திவாரம். எல்லாம் ஒண்ணு சேர்ந்து 10ல இருந்தா தொழில்துறை நல்லா இருக்கு, உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கு, கல்வி யோகம் உண்டு சார். 11ல சூரியன், நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். 11ல எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் நல்லது பண்ணும். சூரியன் இருந்தா அபரிவிதமான நன்மையை செய்யும். ராசிநாதன் நீச்ச பங்க ராஜ யோகத்துல இருக்காரு. 9 கூடைய சனி பகவான் 10லையும், 5 கூடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சுக்கிரன். மிதுனத்துக்கெல்லாம் சுக்கிரன் ஒரு அற்புதமான கிரகம், நல்லா இருக்கணும். இப்போ உச்சமா இருக்கு. கிட்டத்தட்ட 1 மாசமாவே ஆள் நல்லா இருப்பீங்க, அழகா இருப்பீங்க, நிறைய சம்பாதிப்பீங்க, நகைச்சுவையா இருப்பீங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா சுக்கிரன்னா அழகு, புதன்னா நகைச்சுவை. அப்ப குடும்ப வாழ்க்கையும் நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 7ஆம் இடம் குரு, அந்த குரு எங்க இருக்காரு? 12ல மறைகிறாரு. களத்திர ஸ்தானாதிபதி மறைகிறாரு. ஆனா உங்களுக்கு யோகாதிபதி சனி 3ஆம் பார்வையா பாக்குறாரு, ராகு 3ஆம் பார்வையா பாக்குறாரு, களத்திரக்காரன் சுக்கிரனை சனி இணைஞ்சிருக்காரு. அப்ப கணவன் மனைவியினுடைய பர்சனல் நல்லா இருக்கும், நைட் லைஃப் நல்லா இருக்கும். இதுல மாற்று கருத்து இல்லை. மைனஸ் என்ன சார்? செவ்வாய் 2ல இருக்கக்கூடாது. பொதுவா செவ்வாய் மிதனத்துக்கு ஒரு சுப கிரகம் அல்ல, ஆனா 2ல இருக்கு. அப்ப என்ன? செவ்வாய்னா பல்லு. அப்ப பல்லுக்கோ கண்ணுக்கோ மருத்துவ செலவு வரும், அல்லது சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரும். ராகுக்கு திரிகோணத்துல செவ்வாய் இருக்கிறதுனால உங்க சகோதரனோட அண்ணனோடையோ தம்பியோடையோ இந்த 1 வருஷத்துல மன வருத்தம் வந்திருக்கும். இப்போ ஒண்ணு சேர்ந்துடலாம். அதாவது நல்லா இருக்கேன் சார், எங்களுக்குள்ள பிரச்சனை இல்லைன்னா கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கணும், அவ்வளவுதான். செவ்வாய்னா யார்? சொத்து. ராகுக்கு திரிகோணத்துல இருக்கு. இந்த 1 வருஷத்துல சொத்துல ஒரு பிரச்சனை வந்திருக்கும், அல்லது ஒரு சொத்தை வித்து சொத்தை வாங்கியிருப்பீங்க, அல்ல சொத்துல ஒரு டாக்குமெண்ட் ப்ராப்ளம் வந்திருக்கும். இல்லைன்னா இந்த 1 மாசத்துக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா ஜோதிடமே எச்சரிக்கை பண்றதுதான். நீங்க நல்லா இருக்கணும். ஏன்னா மிதுன ராசிக்காரங்க என்னுடைய கஸ்டமர் நிறைய பேர் இருக்கீங்க. சரி, அடுத்து செவ்வாய்னா அரசாங்கம், அரசியல். அரசியல்வாதிகளோட பகைமை இருந்தா இப்ப ஒண்ணு சேரலாம். இல்ல சாங்க நல்லா இருக்கும் அப்படின்னா எச்சரிக்கையா இருக்கணும், விஷயம் அவ்வளவுதான். ஆனா எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் சுக்கிரன் உச்சம், சூரியன் உச்சம், ஜெயிக்க போறது மிதுன ராசியே, மாற்று கருத்து இல்லை. என்னென்னலாம் சார் கிடைக்கும்? நீங்க கேட்டதெல்லாம் கிடைக்கும். ஏன்னா நீங்க 4-5 வருஷத்துக்கு முன்னால என்ன நிலைமையில இருந்தீங்கன்னு எனக்கு தான் தெரியும். அவ்வளோ ஜாதகமும் எனக்கு வந்தது ஃபுல்லா மிதுன ராசி தான். 4ல கேது இருக்கே சார், ஒண்ணு பயப்பட வேணாம். அம்மாவுக்கு உடம்புமே பார்த்துக்கணும், அவ்வளவுதான். 4ல கேது இருந்தா உங்க வீடு ஒரு சந்துக்குள்ள வீடு மாத்திர மாதிரி, செவ்வாய்னாலும் வீடு சொத்து, 4ஆம் இடம்னாலும் வீடு சொத்து. அப்போ உங்க வீடு வாடகை வீடா இருந்தா ஒரு சந்துக்குள்ள குடியிருப்பீங்க, அங்க போய் வீடு வாங்குற மாதிரி இருக்கும். 4ல கேது இருந்தா ஒரு கோவிலுக்கு பக்கத்துல, அது குறிப்பா விநாயகர் கோவில் பக்கத்துல, அதாவது சர்ச்சுக்கு பக்கத்துல வீடு வாங்குற மாதிரி இருக்கும், இடம் வாங்குற மாதிரி இருக்கும், இல்ல வீடே மாத்துற மாதிரி இருக்கும். 4ல கேதுன்னா அம்மா உடம்ப பாத்துக்கணும். ஏன்னா கேதுன்னா ஆன்மீகம். அம்மா விரதம்னு இருந்து உடம்ப கெடுத்துக்குவாங்க. இருக்க வேண்டியதுதான், உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். 4ஆம் இடம் அம்மான்னு சொன்னேன். அப்ப கேதுன்னா கொசு. அப்ப கொசுக்கடினாலயோ, இப்ப வெயில் காலம் வேற, ஸ்கின் அலர்ஜி வராம பாத்துக்கீங்கன்னா புதன் ராகுவோட சேருது. பொதுவாகவே இந்த மாசம் எல்லாருக்குமே ஸ்கின் அலர்ஜியோ, அரிப்போ, கட்டியோ, கொப்பளமோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, 12 ராசிக்கும். ஏன்னா புதன் தான் தோல், ராகு விஷம். அப்ப ராகு ஒரு வகைக்கு தோலுக்கு வருவாரு. அங்க யார் இருக்கா? சுக்கிரன் வேற. அப்ப மர்மஸ்தானங்கள், கர்ப்பப்பை, சிறுநீரகம், கிட்னி, இது சம்பந்தமான இடங்கள்ல பொதுவா எல்லாருக்குமே ஒரு எச்சரிக்கை இருக்கிறது நல்லது. ஏன்னா ராகு புதனோட சேரக்கூடாது, ராகுக்கு கேந்திரத்துல புதன் இருக்கக்கூடாது. இப்ப செவ்வாய் இருக்கு, புதன் அங்க போய் இருக்கு, சுக்கிரன் அங்க இருக்கு. ஆக இதுல கவனம். ஆனா ஜெயிக்க போறது நம்ம வண்டி. ஏன்னா சூரியன்னா குதிரை, அங்க ஏற்கனவே அஸ்வினி நட்சத்திரம் இருக்கு, அதுவும் குதிரை. அப்ப நம்பர் 1ல இருக்கு, சூரியன் உச்சத்துல இருக்கு. மிதுன ராசிக்கு புதன் நண்பர். புதனும் சூரியனும் பெஸ்ட் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்ப உங்க வண்டி இந்த மாசம் ஜெயிக்கும். பள்ளி மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கும். அரசாங்க தேர்வு எழுதுற 11ல சூரியன் இருந்ததுனால அரசாங்கத்தினால அரசியல்னால லாபம் உண்டு. 11ல சூரியன் இருந்தா டைரக்டா 5ஆம் இடத்தை பார்க்கும். உங்க பூர்வீகத்துல அரசியல் சம்பந்தமா, அரசாங்க சம்பந்தமா லாபம் உண்டு. சொல்லிக்கிட்டே போகலாம். பல்லு கண்ணுல மட்டும் எச்சரிக்கையா இருங்க. 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். அது ராகுவோட போய் சேர்ந்து 10ல இருக்கிறதுனால கால் மூட்டு பகுதியிலேயோ அல்லது தொடை பகுதியிலேயோ ஒரு தழும்போ
ஒரு நெருப்பு காயமோ நீர் சம்பந்தப்பட்ட கம்ப்ளைண்டோ வர வாய்ப்பு இருக்கு. எது எப்படி இருந்தாலும் சுக்கிரன் உச்சம், சூரியன் உச்சம், ஜெயிக்க போறது நீங்க. மிதுன ராசிக்காரங்க 21, 22ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்கு. அந்த நாட்கள்ல கவனம். கொடுக்கல் வாங்கல, ஃபைனான்ஸ் தொழில் பண்றவங்க, பேங்க்ல இருக்கவங்க, எல்ஐசியில் இருக்கவங்க, டூ வீலர் கார்ல போறவங்க எச்சரிக்கை. நீங்க வழிபட வேண்டியது பெருமாள் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. அங்கே திருவாதிரை நட்சத்திரம் இருக்கிறதுனால ஒரு முறை சிதம்பரம் நடராஜ பெருமானை சந்தித்து வழிபாடு பண்ணுங்க. ஓம் நமச்சிவாய.